சிங்கப்பூர் சிஎஸ்ஓசி வகுப்பு பார்ட் 2 என்னுடைய சப்ஸ்கிரைபர் பார்ட் 2 வீடியோ போடுங்கள் என்று கேட்டாங்க. சற்று காலதாமதமானதற்கு மன்னிக்கவும். இந்த வீடியோவை ஒவ்வொரு கேள்விக்கும் பாஸ் செய்து பொறுமையாக படித்துக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு குறுகலான இடத்தில் உள்ள வளிமண்டலத்தை மதிப்பிடுவதற்கு பின்வரும் வாயுக்களில் எது பொதுவாக கண்காணிக்கப்படுகிறது? சரியான பதில் டி. மேற்கூறிய அனைத்தும். கருவி பூட்டல், நிலை அறிவிப்பு அட்டையிடல் நடைமுறைகளின் நோக்கம் என்ன? சரியான பதில் பி. மின்சாரம் துண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய காப்பிடப்பட்ட கையுறைகளை எப்போது அணிய வேண்டும்? சரியான பதில் பி. மின் இணைப்பில் உள்ள கம்பி வடங்கள் அல்லது மின் உபகரணங்களை கையாளும் போது. மின் மூலங்களுடன் பணிபுரியும் போது கருவி பூட்டல், நிலையறிவிப்பு அட்டையிடல் நடைமுறைகளை பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? சரியான பதில் சி. அனைத்து மின்மூலங்களும் செயலிழக்கப்படுவதை உறுதி செய்ய. வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களை வடிகட்டுவதில் எந்த வகையான முகக்கவசம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? சரியான பதில் சி. என் 95 சுவாச கருவி. சிங்கப்பூரில் பணியிடத்தில் இடர் மேலாண்மையை எந்த சட்டம் கட்டுப்படுத்துகிறது? சரியான பதில் ஏ. பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய சட்டம். இடர் மதிப்பீட்டின் சூழலில் LRAB என்ற சொல் எதை குறிக்கிறது? சரியான பதில் ஏ. நியாயமான நடைமுறையில் குறைந்த அளவு. இடர் மதிப்பீட்டு படிவத்தை நிரப்புவதில் பின்வருவனவற்றில் எது ஒரு படி அன்று? சரியான பதில் டி. படி சுமத்துதல். சாரக்கட்டு அல்லது உயர்த்திய தளங்களில் நடப்பதற்கு முன் தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான பதில் டி. பொருத்தமான விடுதல் பாதுகாப்பு உபகரணங்களை அணியவும். விடுதல் ஏற்பட்டால் விழுந்து தொங்கல் மயக்கத்தை தடுக்க பின்வரும் நடவடிக்கைகளில் எது உதவும்? சரியான பதில் டி. மேற்கூறிய அனைத்தும். விழுந்தொங்கும் பணியாளர் மீட்பு பயிற்சிகளை நடத்துவதற்கு பரிந்துரைக்கப்படும் கால இடைவெளி? சரியான பதில் ஏ. மாதந்தோறும். விழுந்து தொங்கல் மயக்கத்துக்கு எதிரான பாதுகாப்பு உடல்வார்பட்டை இணைப்பு புள்ளியின் நோக்கம்? சரியான பதில் பி. பாதுகாப்பு உடல்வார்பட்டைக்கு பாதுகாப்பான நங்கூர புள்ளியை வழங்க. 28வது அபாயகரமான பகுதிகளுக்கு நேரடியாக அணுகுவதை தடுக்க எந்த வகையான எந்திர பாதுகாப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது? சரியான பதில் சி. தடுப்புகள் மற்றும் தடைகள். கட்டுமான தளத்தில் வாகனங்களை எவ்வாறு பாதுகாப்பாக இயக்குவது என்பது குறித்து யாருக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும்? சரியான பதில் சி. எல்லா பணியாளர்களுக்கும். கட்டுமான தளங்களில் வாகன இயக்கத்துடன் தொடர்புடைய ஒரு சத்தியமான இடர் என்ன? சரியான பதில் சி. பாதசாரிகள் மீது மோதல்கள்.